நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுதும் குத்பா பிரசங்கத்தை நிறுத்துறாங்க, கைகளை உயர்த்துறாங்க. அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, இறைவனே இந்த மழையினுடைய நன்மை எங்களுக்கு தருவாயாக, இந்த மழையினுடைய தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இந்த மழையை மரங்கள் ஓங்கி வளர்ந்து இருக்கிறதுல அந்த இடங்களுக்கும் ஓடைகள் இருக்கிற இடங்களுக்கும் திருப்பி விடுவாயாக துவா செஞ்சு முடிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா செஞ்சு முடிச்ச உடனே மழை நின்று போச்சு. எந்த அளவுக்கு தெரியுமா? ஹரஜனா நம்சி ஃபிஷ் ஷம்ஸ், நாங்க ஜும்மா தொழுகை முடிச்சுட்டு வெயில நடந்து போனோம். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு காலமா பெய்யுதுங்க, சல்லல்லாஹு துவா செஞ்ச உடனே சும்மா நிக்கல, வெயில வந்துருச்சு, நான் சும்மா முடிச்சுட்டு வெயில நடந்து போறோம் அப்படிங்கிறாங்க. புகாரில் தான் இருக்கிறது. இப்ப யோசிச்சு பாருங்க, மழை வேண்டும் அப்படின்னாலும் அங்கதான் வந்து சொல்றாங்க, மழை நிக்கணுமா அங்கதான் வர்றாங்க. இப்ப யோசிச்சு பாத்தீங்களா? இந்த வஹாபிகள் எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை ஓதுவாங்க இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னட்ட கேளுங்க நான் தர்றேன், நீங்க வழிபாட்டு போய் கேட்கறீங்க அப்படி இந்த வஹாபிகள் தத்துவம் பேசுறாங்களே. இந்த வசனம் எல்லாம் அந்த சஹாபா பெருமக்களுக்கு தெரியாததால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போய் முறையிட்டாங்களா? அதே போல இந்த வஹாபிகள் தத்துவம் பேசுவாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நான் உயிர் நாடு நரம்பை விட மனிதனுக்கு மிக பக்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறான். நீங்க வழிமாறட்ட போய் கேட்கறீங்க. இப்ப மட்டும்தான் இந்த வசனத்தை ஓதுறது. ஆனா இந்த வசனத்துக்கு மாற்றமாக அவ்வளவுதான் அல்லாஹ் அர்ஷல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு இருக்கிறது. அல்லாஹ் அங்க இருக்கிறான், அர்ஷல இருக்கிறான், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட வேண்டியது. நம்ம வழிமாறட்ட போய் கேட்கும்போது இந்த வசனத்தை ஓதுறது. ஏன் இந்த வசனம் எல்லாம் அந்த சஹாபா பெருமக்களுக்கு தெரியலையா? சரி, சஹாபா பெருமக்கள் தான் கேட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவது வந்த சஹாபியை பார்த்து, ஏங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்ல, என்னட்ட கேளுங்க நான் தர்றேன், நீங்க அந்த அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானங்க, ஏன் நீங்க என்னட்ட வந்து முறையிடுறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா அந்த சஹாபியை பார்த்து? சரி, மழை கிடைக்கிறது தான் துவா செஞ்சாங்க. மழை நிறுத்தணும்னு வேண்டுகோள் வைக்கப்பட்ட போது கூட, எங்க மழை வேணும் நீங்க துவா செஞ்ச கிடைச்சிச்சு, இப்ப நிக்கணுங்கிறீங்க, இதுக்கு கூட நீங்க கேட்க கூடாது, அதுக்கு என்னதான் வந்து சொல்லணுமா என்று சொல்லதான் சொன்னாங்களா? இல்லையங்க, அப்போது வேண்டுகோளை ஏற்கிறாங்க, துவா செய்யறாங்க, மழை நிற்கிறது. அப்ப இது மூலம் என்ன புரியுறோம்? இறைவன் தருகிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சஹாபா பெருமக்கள் எவ்வளவு தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. அந்த புரிதல் சரிதான்ங்கிறத அங்கீகரிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லைன்னு சொன்னா சொல்லியிருப்பாங்க, நாங்க இனிமே இந்த மாதிரி பிரச்சனை என்னட்ட வந்து முறையிட வேணாம், நீங்களே டைரக்டா கேளுங்க, அப்படி யாரும் சொல்லியிருக்கணும்? ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கணும். அப்ப சஹாபிகள் தெளிவாக புரிந்திருந்தார்கள், அதுதான் சரி என்பதையும் அங்கீகரிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா இந்த வஹாபிகளுக்கு இது புரிய மாட்டேங்குது. இதுல வேற குர்ஆனை பின்பற்றோம், ஹதீஸை பின்பற்றோம் வேற சொல்லிக்கிட்டு, இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக எதுக்கு எடுத்தாலும் டைரக்ட்ங்கிறது. ஆனா மட்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படியே இருக்கிறது இல்ல. உங்களுக்கு வந்து தத்துவம் பேசுவாங்க, வழிமாட்ட போய் நம்ம ஏதாவது சிவா கேட்டா அல்லாஹ்வுடைய சிவா தர்றோம், நீங்க வல்லுநா கேட்கறீங்க, தத்துவம் பேசுறது. இவருக்கு காய்ச்சல் வந்துட்டா எம்பிபிஎஸ் டாக்டர் தான் போவாரு. அப்ப ஏன் அங்கங்க தத்துவம் போச்சு? ஏன் அல்லாஹ்வே சிவா தர்றான்னு வீட்டுல உட்கார வேண்டியதானே? ஏன் மெடிக்கலுக்கு போறீங்க, ஏன் மாத்திரை வாங்குறீங்க? நம்ம வழிமார்கள் என்பது நம்மளை தடுக்கணும். அதுக்குதான் அல்லாஹ் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றது. அல்லாஹ் இருக்கும்போது ஏங்குறது. ஆனா அல்லாஹ் விட்டுப்பட்டு தான் அவங்க எல்லா காரியத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தான் குர்ஆனை சொல்லிட்டான்ல, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், இறைவன் தான் குர்ஆனை கற்றுத்தட்டான்னு சொல்லிட்டான்ல. நீங்க உங்க பிள்ளைகளை எல்லாம் மார்சா அனுப்புறீங்க, நீங்க மார்சா வச்சு நடத்துறீங்க. வஹாபிகளே, வஹாபியிட்ட பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க மார்சா வச்சு நடத்துறீங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், நானும் குர்ஆனை சொல்லி தர்றேங்கிறான்ல, உங்களுக்கு ஏன் மதரசா, அப்ப ஏன் ஆசிரியர்? உடனே விளக்கம் சொல்றது, அல்லாஹ் நேரடியாக செய்வான், அது ஆசிரியர் மூலமா தான் கட்டு தருவான், விளக்கம் வருதுல. அந்த மாதிரிதான் இறைவன் சிவா அவன் தான் தர்றான், வழிமாறு மூலமா செய்யறான். சாதாரண ஒரு டேப்லெட் மூலமா தரும் பொழுது, ஒரு இறை மறுப்பாளரான டாக்டர் மூலமாக சிவாவை இறைவன் தரும் பொழுது, இறை நம்பிக்கையாளர் மூலமாக, இறை நேசர் மூலமாக அல்லாஹ் தர மாட்டானா? இந்த வஹாபின் நோக்கம் என்ன? மூமின்களை இறை நேசரிடம் இருந்து பிரிச்சிடணும், அதுதான் நோக்கம். அதுக்காகத்தான் அல்லாஹ் பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படி செய்யறது. ஆனா அவருடைய எல்லா தேவைகளுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரிகள்ட்ட தான் உதவி கட்டுகிறது. அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு கண் தெரியாத சஹாபி வந்தாங்க. யாரும் சொல்லலாம், எனக்கு கண் பார்வை வேணும்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன் ஷிஅத தஅவுது, நீங்க விரும்புனீங்களாக்கா நான் துஆ செய்யறேன், கண் பார்வை கிடைக்கும். வ இன் ஷிஅத ஸபர்த, நீங்க விரும்பினா இந்த நிலையில இருங்க, பொறுமையா இருங்க, ஃபஹுவ கைருல் லக, அது உங்களுக்கு நல்லதுதான். எது வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன் எல்லாம் கண் பார்வை தெரியுது, இவர் மட்டும் கண் பார்வை தெரியல, எவ்வளவு கஷ்டப்படுவார் இந்த உலகத்துல. ஆனா இதுக்குண்டான வெகுமதி மறுமையில் இருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இப்படி இருந்தாலும் நீங்க இருக்கலாம், அதோட நன்மை மறுமையில இருக்குது. ஆனா நீங்க விரும்பினா நான் துஆ செய்யறேன். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா, வந்தவர் என்ன சொல்றாங்க, எது வேணுங்கிறாங்க. ஒரு அடியாருக்கு என்ன தேவைங்கிறத புரிந்து அதன் பிறகு உதவி செய்கின்ற அதிகாரத்தை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தாங்க. அதனால உங்களுக்கு என்ன வேணுங்கிறாங்க.
அப்ப ரெண்டு எது வேணுமானாலும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் அவங்க கையில இருக்குது. அவங்க சொன்னாங்க, அந்த சாமி யாரும் சொல்லலாம், எனக்கு கண் பார்வை தான் தெரியணும். அப்படியே உதவி செஞ்சுட்டு வாங்க. உதவி செஞ்சு வந்த பிறகு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ரஹ்மா அப்படிங்கிற துவா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சாபிங்க சொல்றாங்க, அடுத்த கணம் கண் பார்வையை பெற்றார்கள். திருமதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பாத்தீங்களா? அப்ப அந்த சஹாபிட்ட போய், ஏங்க கண் பார்வை வேணும் தானே, அதையும் என்னட்ட வந்து முறையிடுறீங்க, அல்லாஹ்ல கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்களா? அந்த சஹாபிக்கும் தெரியும் அல்லாஹ் தான் கொடுக்குறான்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த ஞானத்தை தான் போதிச்சிருக்கிறாங்க. அந்த சஹாபியை வர்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து இறைவனம் பெற வேண்டும், அதுதான் அவருடைய நோக்கம். இதுதான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வஹாபி புரிய மாட்டேங்குது. அதனால இழப்பு யாருக்கு? அவங்களுக்கு தான். அந்த சாபி புரிஞ்சிருந்தாங்க, நன்மை பட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அதெல்லாம் தெரியாததால் வஹாபிகள் நிறைய நன்மைகளை இழந்து கொண்டே நிற்கிறார்கள். ஒரு ஆளு நண்பர்கிட்ட சொன்னாரு, என்ன எதை பார்த்தாலும் எனக்கு மங்களா தெரியுதுப்பா, பார்வை சரியாவே தெரியல, எதை பார்த்தாலும் மங்களாவே தெரியுது. உடனே அவர் நண்பர் சொன்னாரு, போய் கண்டக்டர் போய் பாருப்பா அப்படின்னு. இந்த ஆள் சொல்றான், நான் டாக்டரை போய் பார்த்தேன், அவரும் எனக்கு மங்களா தான் தெரிகிறாரு அப்படிங்கிறான். அப்ப பாரு, சும்மா போய் பார்த்துட்டு வச்சோன்னாரு, போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பான்னு சொல்றாரு, அதை கூட புரிய தெரியல. இன்னொரு ஆள் போனார் கண்ணாசுபத்திரிக்கு தான், கண்ணை காமிக்கிறதுக்கு. அங்க எழுதிருந்துச்சு, பார்வை நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைன்னு இருந்துச்சு. இந்த ஆள் படிச்சு போட்டு, டாக்டருக்கு பார்வை தெரியறதே நான் சாயங்காலம் 5 மணிக்கு தான், இவர்கிட்ட போய் நான் போய் பார்த்தா என்ன ஒரு திரும்பிட்டான் வந்தாங்க. அங்க என்ன இப்படி புரியாத நிலையிலே தான் இந்த வஹாபிகள் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிறாங்க. எவ்வளவு நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக பெற முடியும், இழந்து நிற்கிறார்களே, எவ்வளவு ரஹமத்தா இருக்கிறாங்க. எல்லாரும் ரஹமத்து தான், வஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு ரஹமத்து தான். ஆனா அந்த ரஹமத்தை பெறாமல் இழந்து நிற்கிறார்கள் இந்த வஹாபி. எப்படின்னு சொன்னா, மழை பெய்யுதுங்க, ஒரு தாய் 2 மகள் இருந்தாங்க. 2 மகள்கிட்டையும் சொன்னாங்க, மழை பெய்யுது, வாசல்ல போய் பாத்திரத்தை வைங்க, தண்ணி பிடிக்கான்னாங்க. 2 குழந்தைகள், 2 பெண் பிள்ளைகள், அக்கா தங்கச்சி 2 பேரும் பாத்திரத்தை வச்சாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சிச்சு. போய் பாத்திரத்தை போய் பார்த்தா, அக்கா வச்சாங்கல்ல பாத்திரம், அது நிரம்பி இருக்குது தண்ணீர்ல. இந்த தங்கச்சி வச்சாங்கல்ல, அதுல ஒரு சொட்டு கூட தண்ணீர் கிடையாது. என்னன்னு கேட்டா, இந்த அக்கா பாத்திரத்தை நிமித்து வச்சாங்க, தண்ணீர்லாம் அதுல விழுந்துச்சு, நிறந்துருச்சு. தங்கச்சிக்காரவ இந்த பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு வந்துட்டாங்க. வெளியே வச்சிருவாங்கன்னு சொன்ன உடனே கவுச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த பாத்திரத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த காய வைக்கிறதுக்கு கவித்து வச்சிருந்தாங்க உள்ளுக்கு. அதை அப்படியே தூக்கிட்டு அப்படியே கவித்தே வச்சாச்சு. அது எப்படி தண்ணி வரும்? ஆனா மழை எல்லோருக்கும் தான் பெய்யுது, அக்காவுக்கு மட்டுமா பெஞ்சிச்சு மழை? தங்கச்சிக்கு சேர்த்து தான் பெஞ்சிச்சு. அக்கா பயன்படுத்திக்கிட்டாங்க, தங்கச்சி பயன்படுத்தாம போயிட்டாங்க. ஆனா மழை எல்லோருக்கும் தான் பெய்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் ரஹமத்தாக இருக்கிறார்கள். சுன்ன ஜமாத்தினர்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள், வஹாபிகளோ பயன்படுத்தாம அந்த நசீபை இழந்து நிற்கிறார்கள். அதுதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எவ்வளவு பிரயோஜனத்தை அந்த சஹாபா பெருமக்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மதிக்க வேண்டும், இறைவன் குர்ஆன்ல சொல்லி தரான்ல, மதிக்கணும்னு சொல்லி. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவா நமக்கு இருக்கிறாங்க. சில பேர் அது என்ன வசீலா அப்படிங்கிறது புரியாதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும்ங்கிற முடிவுக்கு வந்து விட்டால் நம்மள மாதிரி சொல்லவே மாட்டாங்க. எப்படி தெரியுமா மதிக்கணும், எவ்வளவு முக்கியம் மதிக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி. ஒவ்வொரு ஆளும் செய்ய வேண்டிய 3 காரியத்தை அந்த வசனத்துல இறைவன் பட்டியல் போட்டு சொல்றான். 1, நீங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததா இறைவன் சொல்றான், வத்துஅஸ்ஸிருஹு வத்துவக்கிருஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு நீங்க மரியாதை செய்யணும். அதுக்கடுத்து இறைவன் சொல்றான், வத்துஸப்பிஹுஹு, அல்லாஹ்வை நீங்க வணங்கணும். 3 விஷயம். 1 ஈமான், 2வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, 3வதாக இறைவனை வணங்குவது. இறைவன் இப்படி 3ஐயும் தர்த்தீபாக வரிசைப்படுத்தி சொல்றான். முதலாவது ஈமான சொன்னோம், 2வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவதுங்கிறத தான் சொல்லி தர்றான். 3வதாக வணக்கத்தை பத்தி சொல்றான். என்ன காரணம்? ஈமான் கொண்டுட்டீங்களா, என் ஹபீபை மதிங்க, அப்புறம் என்ன வணங்குங்க, அப்பதான் உங்க வணக்கத்துல மதிப்பு இருக்குது, அப்பதான் நான் நன்மையை தருவேன். என் ஹபீபை விட்டுவிட்டு அவங்கள மதிக்காம நான் ஈமான் கொண்டேன், நான் வணங்க செய்வேன், வெற்றி அடைஞ்சிருவேன் என்று நினைத்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் என்பதற்காகத்தான். ஈமான் கொண்டுட்டியா, அதுக்கு அடுத்து நீ செய்ய வேண்டியது என் ஹபீபை மதிக்கிறது, அப்புறம் என்ன நீ வணங்கு.
ஏன் ஹபீபை மதிக்காம இருந்தா வணக்கத்தில் என்ன அர்த்தம் இருக்குது? அதனாலதான் இறைவன் 3ஐ சொல்லுகிறான். இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, ஈமான் நாங்கெல்லாம் மூமின்கள் தான் அப்படின்னு இருக்கிறது. வணக்கமா ஒரே தொழுகை தான். அந்த தொழுகை என்ன, இஸ்ரால் தொழுகை என்ன, அந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்ன, எல்லாம் இருக்குது. என்ன இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறது இல்லை.